வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சிறைக்கு செல்வாரா முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள்? திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை பொதுவெளியில் அவதூறாக பேசிய காரணத்தினால் தமிழக அரசு தற்பொழுது பொதுநல வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. தமிழக அரசின் மீதும் தமிழக முதல்வர் மீதும் அவமரியாதை ஏற்படுத்தும் விதமாக பேசியதன் காரணமாக சி.வி. சண்முகம் மீது ஈரோடு கிழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து சி.வி. சண்முகம் அவர்கள் அவதூறாக பேசியதன் தொடர்பாகத்தான் இரு பிரிவுகளின் கீழ் சி.வி. சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது நேற்று நடைபெற்றிருக்கிறது. இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு நவம்பர் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பூர்ணிமா என்ற நீதிபதி வெளியிட்டிருக்கிறார். இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பின் பொழுது சி.வி. சண்முகம் அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை வழங்கப்படலாம் அல்லது அபராதம் விதிக்கப்படலாம் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சிக்கலான நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல உதவிகளையும் செய்திருக்கிறார். ஆனால் தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற போதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பேசியது சரிதான் என்பதற்கேற்ப அவர் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. சி.வி. சண்முகம் மீது அவதூறு வழக்கு போடப்பட்டிருப்பது திமுகவின் சதி திட்டம் என்று கூட அவர் பேசவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் இடையே மோதலை இது ஏற்படுத்தி இருக்கிறதா? ஏற்கனவே அதிமுகவில் பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் சி.வி. சண்முகம் அவர்கள் தற்பொழுது சிறைக்கு சென்றாலோ அல்லது அபராதம் விதிக்கப்பட்டாலோ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும் அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு ஊருக்கு செல்வதாக இருந்தாலும் பலத்த பாதுகாப்பை சி.வி. சண்முகம் அவர்கள் தான் ஏற்படுத்தியிருந்தார். இனி அதுபோன்ற நிகழ்வை நான் ஏற்படுத்த மாட்டேன் என்பதற்கேற்ப சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி அவதூறாக பேசியது சி.வி. சண்முகம் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் அல்லது மன்னித்து விடலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.